வாங்கிட்டாலே. என்ன இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்கா? என்னடி ஆச்சு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க? ஏங்க நம்ம பொண்ணை காணுங்க. என்னடி சொல்ற? ஃப்ரெண்டோட தானே வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அப்புறம் என்ன காணும்னு உட்காரிச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனோன்னா அவள் ஃப்ரெண்டு அவங்க அம்மா கூட வந்தாங்க. இப்போ பொய் சொல்லிட்டு வேற இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா போலங்க. ஐயோ ஐயோ, தலையில் இடியை தூக்கி போடுறியடி. சரி சரி வாய முடி. இந்த பக்கத்து வீட்டு கழுவி வந்துச்சுன்னா ஊருக்கே பற்ற வச்சிரும். நான் எப்படிங்க அழுகாமல் இருக்க முடியும்? ஓஹோ, இப்படி போகுதா கதை? என் கையில் மாட்டிச்சுல, இனி உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி தான். என்னடா காலையிலேருந்து ஒரு விஷயம் மாற்றலையே நினச்சேன், சூப்பராக மாட்டிக்கிச்சு. ஹலோ, எங்கடி இருக்கியே? எல்லாரும் நேரத்துக்கு வாங்குறீ, முக்கியமான விஷயம். சரிடி, யாருக்குன்னு தெரியாம அழு, நான் சத்த படுக்கிறேன். ஆமாயா, நான் அழுகிறதே போகணும், குத்தமாக இருக்கு. மூடிட்டு போய் படியா. இந்த மனுஷனுக்கு தூக்கத்தில் கால் எங்கே வருதுன்னு பாரு. கமலா கமலா, சொல்லுங்கக்கா. என்னக்கா? என்னடி மூஞ்சிலாம் அழுத மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தானே வந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் வந்தேன். ஆமாம், எங்கே உன் மகளே ஆளை காணா? ஊருக்கு எதுவும் போயிட்டாலோ? இல்லைக்கா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, வந்துடுவான். அப்படியா? சரி சரி, நான் வாரேன். சரி, நான் வரவாடி. சரிக்கா, போயிட்டு வாங்க. என்னடா அது, பக்கத்து வீட்டு கிளவி வந்து அப்படி சொன்னால் இவங்க ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிடுறாங்க. என்னதான் அது, எப்போ அந்த அக்கா வரமாட்டாங்க, இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கேட்டு போகிறாங்க. கிளடி எதுவும் வந்து போட்டு கொடுத்துருக்குமோ, வந்திருக்குமோ தெரியலையே. ஏ கிளவி, நீ என்ன கிளவி வர வர பொய்யா சொல்கிற? வயசாகவும் உனக்கு மூளை மழுங்கி போச்சா? யாரை பார்த்து என்னடி சொல்கிற? இந்த வெள்ளையம்மா உனக்கு கணிச்சு சொன்னா அது உண்மையாக நடக்கும். நிம்மதியாக சோத்த திங்க விடுறீ. நல்லா தின்னு நீ என்னத்தையும் சொல்லு. வயசாக உன் மூளை மழுங்கிருச்சு, அங்கே ஒன்றுமே நடக்கலை போலையே, எப்பவும் போல தான் இருக்காங்க. அடியே பொறுத்திருந்து பாருடி. எங்கே அந்த மனுஷன் தூங்கிட்டு இருந்த ஆளை காணோம். மா அடியே, நேற்றுலாம் எங்கடி போனேன்? வாடி. நீங்கள் எங்கெங்கே போனியா? ஆளையே காணோம். இவன் வந்து ஃபோன் பண்ணா, அதையும் கூட்ட போனேன், உன்னை பார்த்தையும் காணோம். எங்கேடி போய் சுற்றிட்டு வர? உன் ஃப்ரெண்டுலாம் அங்கே மார்க்கெட்டுக்கு வந்தால் அங்கேயும் போகலை போல. அம்மா சாரிம்மா, நைட் ஷோ படத்துக்கு போனோமா, சொன்னால் விட மாட்டேன், அதான் போய் சொல்லிட்டு போயிட்டேம்மா. நைட்டு போனால் காலையில் வீட்டுக்கு வரல, எங்கேடி தங்குன? இப்போ தான் வரேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு வீட்டிலம்மா, அங்கேயே தங்கிட்டு காலேஜ் போயிட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டோம்மா. சாரிம்மா. கேள்வி கேட்டதெல்லாம் போதும், உள்ள குட்டி போ. சரி வாடி, யாரும் பார்க்குறதுக்கு. என்ன மீட்டிங் போடுறீங்க? வாக்கா, வந்து உட்காரு. ஏண்டி நீ என்னமோ சொன்ன, நீ கிளவி சொன்னுச்சுன்னு எல்லாம் பொய் போலயே. ஆமாம், அந்த கிளவியை நம்பி நானே ஏமாந்துட்டேன். என்னங்கடி இப்படி சொல்றிய? அவள் திரும்பி வந்துட்டாளாக்கும். ஏதோ ஒரு தடவை தப்பா போச்சு, இந்த தடவை நான் சொன்னது இல்லையா? உனக்கு வயசாயிடுச்சு கிளவி, அம்பிடுத்தேன் கண்ணும் மட்டும் படாது காதும் கேட்காது. ஆமாடி, சரியா சொன்னேன். அடி பாவிங்களா, போங்கடி எந்திரிச்சு முதல்ல. கிளடிக்கு என்னடி இப்படி வருது? வாடி, நமக்கு என்ன வேற ஆளா இல்லை.